கமருதீன் வந்து அந்த ஒரு விஷயத்த யோசிக்கட்டும். யோசிச்சு கொஞ்சம் முன்ன போட்டும். அது நல்லது தானே அவருக்கு அப்படிங்கிற மாரி வந்து பார்வதி கிட்ட இந்த ஒரு விஷயத்த வந்து விஜய் சேதுபதி சொன்ன உடனே கமருதீன் பார்வதிக்கு வந்து ஒரே செம ஷாக்கு. "சார் சார் அப்படிலாம் இல்ல சார்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து ஒரு டாஸ்க் குடுத்திருந்தாரு. ஸோ அந்த டாஸ்க்ல ஒவ்வொருத்தர்ட்டயும் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஸோ இந்த மாரி இந்த வீட்ல யாரோட கேம யார் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்கும்போது, திவ்யா வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, கமருதீனோட கேம வந்து நம்ப பார்வதி வந்து ஓவர்டேக் பண்ணுற மாரி இருக்கு. அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ கமருதீன் மட்டும் இல்ல. ஸோ கமருதீன் அதுக்கப்புறமா அமித் இவங்களோட கேம் எல்லாத்தையும் வந்து அவங்க ஓவர்டேக் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பார்வதியும், கமருதீனும் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது, உள்ள வந்து அத பேசி ஏதோ ஒரு பெருசாக்கிடுவாங்க. அது அந்த ஒரு பிரச்சனையா உண்டாக்கிடுவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்வதி வந்து ஒரு 1 பாயிண்ட் கூட வந்து கமருதீன் வந்து 1% கூட வந்து கமருதீன் வந்து அந்த கேப்டன் டாஸ்க்ல வந்து வின் பண்ணதுக்கு அவங்க ஹேப்பியாவே இல்ல. ஈவன் நான் கூட வந்து ஹேப்பியா இருந்தேன். கமருதீன் கூட பெருசா பேசாத நானே வந்து ஹேப்பியா இருந்தேன். பட் அந்த இடத்துல பார்வதியோட முகத்துல ஒரு சந்தோஷம் என்னால வந்து பார்க்கவே முடியல அப்படின்னு சொன்னோனே, உடனே வந்து பார்வதி வந்து, "ஐயய்யோ! சார் அப்படிலாம் இல்ல சார். எனக்கு வந்து இருந்தது. நீங்க வேற அப்படிலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா, இவர் பாட்டுக்கு ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சுருவான்." அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல உடனே திவ்யா வந்து ரிப்ளை குடுக்குறாங்க. "இல்ல சார் அந்த அப்ப பார்வதி வந்து இந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. "சார் அந்த கேம் ஆடும்போது கூட நான் வந்து கனி கூட வந்து கடைசியா கனி விசஸ் கமருதீன் போயிட்டுருக்கப்போ கூட வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் சார். கனிய விடாத, விடாதன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொன்ன உடனே பாயிண்ட் வந்து திவ்யா ஒண்ணு சொல்றாங்க. "சார் அந்த இடத்துல கமருதீன் மேல அக்கறைலாம் இல்ல இவங்களுக்கு. கனி ஜெயிக்கக்கூடாது அதுதான் இவங்களுக்கு." அப்படின்னோடனே, "ஐயய்யோ! ஆமால்ல." அப்படிங்கிற மாரி ஒரு ஃபேஸ வந்து வச்சுக்கிட்டு, "சார் அப்படியெல்லாம் இல்ல சார். நீங்க வேற ஏதாவது இது மாரி சொல்லிவிட்டு போயிடாதீங்க. இவன் பாட்டுக்கு யோசிப்பான்." அப்படின்னு சொன்னோனே, விஜய் சேதுபதி வந்து, "விடுங்க யோசிக்கட்டும். கமருதீன் யோசிச்சு கொஞ்சம் முன்ன போனா நல்லது தானே." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே வந்து எல்லாருமே வந்து கிளாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, லைட்டா ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கமருதீனுக்கும், பார்வதிக்கும் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாரி ஒரு கம்யூனிகேஷனும் வந்து இருந்தது. அது என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.